ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணே நீங்கள் பேசுகிற சிவன் கோவில் வீடியோ ஃபுல்லாக நல்லா இருக்குண்ணே. எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் இருக்க வனப்பேச்சி அம்மனை பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மன் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் லோயர் கேம்ப் என்ற இடத்துல அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோயில் இப்போ தான் உருவானது. இதற்கு முன்னாடி அம்மன் வரலாறு எப்படின்னா, பாண்டிய மன்னர் ஆட்சியில் பாண்டிய மன்னர்கள் கொட்டும் தலம், அதாவது முரசு கொட்டுவாங்கள்ல, அந்த இடத்துல அம்மனுக்கு வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க. காலப்போக்கில் அம்மன் சிலை ஆற்றில் விழுந்திருக்கு. மீனவர்கள் மீன் பிடிக்க 1936 செல்லும்போது மீன் மலையில் அம்மன் சிலை சேர்ந்து வருது. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் அந்த டேமில் அம்மனுக்கு சின்ன ஒரு கோவிலை கட்டி வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க. காலப்போக்கில் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் இங்கே நாங்கள் அணை கட்டி மின்சாரம் தயாரிக்க போகிறோம், இந்த அம்மன் கோயிலை இடமாற்றம் செய்யணும்னு சொன்னனால 1940 அம்மன் கோயில் இடமாற்றம் செய்கிறாங்க. அந்த இடம்தான் இப்போ நம்ம பார்க்குற வனப்பேச்சி அம்மன் கோயில் லோயர் கேம்ப் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் இல்லாத அதிசயம் என்னென்னா, அம்மன் நாக வடிவில் காட்சி தராங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையில் அணையில் இருந்து தீர்த்தம் எடுத்து அம்பாளுக்கு வழிபாடு செய்யும் வழக்கம் இன்றும் உள்ளது. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வனப்பேச்சி அம்மனுக்கு அணையிலிருந்து தீர்த்தம் எடுத்து மக்கள் வழிபாடு செய்வாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஊர் மக்கள் அணைக்கு செல்லும் முறையும் உள்ளது. கோவிலில் அம்பாளுக்கு காவலாக சங்கிலி புத்தர், தளவாய் மாடன், உற்சவ வனப்பேச்சி, மூலவர் வனப்பேச்சி, முருகப்பெருமான் உள்ளனர்.